அனைவருக்கும் வணக்கம். தனசேகரன் ஐயா பகவத்பாதையில இன்ட்ரெஸ்டிங் ஏதோ படிச்சுட்டு இருக்கீங்க. என்னன்னு படிச்சீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கேட்போம். என்ன போயிட்டு இருக்கு அதுல? நவம்பர் மாசம் மாதேவி ஐயா. சரி சரி. கேள்விகள் படிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? ஞானக்கதை உபதேசம். சரி சரி சரி. எல்லாமே அதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பாங்க. நான் சொல்றேன். ஆமா ஆமா. ரொம்ப ஹாப்பியா இருக்கியா பகவத்பாதையில குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் கூடி சேர்ந்து ஜூம் மீட்டிங்ல சந்திக்கிறது. இந்த பகவத்பாதையே ஒரு விதமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அகத்துல புத்தராவும் புறத்துல எலன் மஸ்காவும் வாழணும் அப்படின்னு. ஆமா, போன வெனஸ்டே பண்ணோம், லாஸ்ட் வீக். ஆமா பிரவாகம் 1ல வருதுல. சரி, சந்தோஷம். எந்த ஊருங்க நீங்க? சென்னையா? ஓசூர். ஓசூர். ஓசூர், ஓகே. முகாம் அட்டன் பண்ணல. ஐயா பார்த்துட்டு இருந்தேன். சரி சரி. புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். புக்ஸ் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி. சேலம் பக்கம் தானே ஃப்ரீயா இருக்கும்போது? ஆமா ஐயா, 3 hour ஜர்னி. ஓகே. ஓகே, நம்ம செஷனுக்குள்ள போகலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். புறத்தில் 10 கட்டளைகள். ஸோ இன்னைக்கு டாபிக் அதுதான். அந்த புறத்தில் 10 கட்டளைகள் டாபிக் போடும் போதே இது புறத்தில் 10 கட்டளைகளா இல்லை அகத்தில் 10 கட்டளைகளான்ற ஒரு கேள்வி வந்துச்சு. புறத்தை தான் மேனேஜ் பண்றோம், ஆனா அகத்துல தான் நம்ம 10 கட்டளைகள் டிசைன் பண்றோம், நம்ம மைண்ட்ல தான் பண்றோம். ஸோ அப்போ எப்படி அதை எடுத்துக்கணும்னா, நம்மளுக்கு ஒண்டிதான் அகம் இருக்கு. ஸோ மிருகங்களுக்கு அகம் இல்லாததுனால அது பிசிக்கல் திங்ஸை பிசிக்கலாவே ஹேண்டில் பண்றாங்க. புறத்தை புறம் மூலமாவே ஹேண்டில் பண்றாங்க. ஒரு மிருகம் இருக்குன்னா, இப்போ ஒரு வேட்டையாடணும், ஒரு புலி இருக்குன்னா, ஒரு மானை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அது மானை பார்த்த உடனே அது இறன்னு சொல்லிட்டு ஒரு இது உந்துதல் வரும். உந்துதல் வந்த உடனே அது நோக்கி ஓடும். ஸோ அந்த மாதிரி பிசிக்கலாவே ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்ம மனுஷங்க தான் மனம் இருக்கிறதுனால, அகம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிளானிங் பண்ணுவோம். ஓகே, அந்த மானை பிடிக்கணும், இல்லை ஏதோ ஒரு வேட்டையாடணும்னா, ஓகே நம்ம 4 பேர் போடணும், சேர்ந்துக்கலாம், நீ அங்கே போய் நின்னுக்கோ, நீ அங்கே போய் நின்னுக்கோ, நீ பள்ளம் நோண்டி வை, முன்னாடியே போயிட்டு அது ஓடும் போது பள்ளத்தில் விழுந்துடும், அப்போ ஈஸியாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அகத்தில் ஏதோ ஒரு பிளானிங் நடக்குதுல்ல. ஸோ நம்ம மனுஷனை ஒண்டி தான் அகத்தை வச்சு புறத்தை ஹேண்டில் பண்றோம். ஸோ அதனால நம்மளுக்கு புறத்தை ஹேண்டில் பண்றதுக்கு 10 கட்டளைகள் அகத்துல வச்சுக்கணும் நம்ம. ஸோ அப்பதான் புறத்தை பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும், எக்ஸ்டர்னல் வேர்ல்டு பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுதான் பேசிஸ். இப்போ 10 commandments ஆஃப் மோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னாடி மோசஸ் இருக்கும்போது அவர் தான் அந்த ட்ரைபுக்கு ஹெட்டா இருப்பாரு. அப்போ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும்.
இந்த மாதிரி இவன் என்னுக்குள்ள வந்துட்டான், என்னுடைய பழத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டான், இவன் வந்து நான் வளர்த்துருந்த ஆடை எடுத்துன்னு ஓடிட்டான், இவன் ஏதோ சொன்னான் அப்புறம் அதுபடி செய்யலை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கேஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி கேஸ் வந்துட்டே இருக்கும்போது டே இன் டே அவுட் அதை சால்வ் பண்ணிட்டே இருப்பாரு. அப்புறம் ஒரு நாள் கேஷுவலா ஒரு மவுண்டன் மேல போயிட்டு உட்காரும் போது அவருக்கு ஒரு ரிவிலேஷன் மாதிரி ஒரு புரியும் அவருக்கு. ஓகே, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம் ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ ஒருத்தன் அடித்தடி அடிச்சுட்டு மண்டையை உடச்சிட்டு வந்து நிற்கிறான், இன்னொருத்தன் வந்து ஏமாந்து வந்து நிற்கிறான். ஸோ இன்னொருத்தன் மாதிரி வரும்போது இது காமனா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவரு ஒரு ரிவிலேஷன் மாதிரி வருது. இவங்க சிம்பிளா இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, ஒரு ஏதோ ஒருத்த ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஒரு கோடை ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த 10 பிரச்சனை 20 பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. ஸோ அப்படி தோணும் போது அந்த ரிவிலேஷன்ஸ் தான் கமெண்ட்மெண்ட்ஸா வருது. ஓகே, இவன் வந்து அவனுடைய பொருளை எடுக்கவே இல்லைன்னா பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடுது. இவன் அவனுடைய ஆடு மாடுலாம் திருடாம இருந்தானா நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிடுது. இவன் வந்து அவன் நிலத்துல போய் எதுவும் எடுக்காம இருந்தாங்கன்னா இவன் நிலத்திலேயே இருக்கணும், அவன் நிலத்திலேயே இருக்கணும். அப்படி 2 பேரும் அவங்க நிலத்திலேயே இருந்தாங்கன்னா நிறைய பிரச்சனை சால்வ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அப்போ சிம்பிளா ஒரு 10 லாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே நாங்க ஒரு 1000 கேசஸ் சால்வ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு ரிவிலேஷன் மாதிரி அந்த மவுண்டன்ல வரும். ஸோ அதுதான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் மோசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சிவிலைசேஷன் வருது. ஸோ ஜென்ரிக் ரூல்ஸை ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் பைபிள் வருது. பைபிள்லேருந்து அப்புறம் பைபிள்லேருந்து ரூல்ஸ் தான் லீகல் சிஸ்டத்தில் வருது. அப்புறம் லீகல் சிஸ்டத்துக்கு தான் நம்ம அப்படியே அப்டேட் ஆகிட்டு இப்போ கரண்ட்ல இருக்கிறோம். ஸோ என்ன ஆரிஜின் பார்த்தோன்னா பேசிக்கலாக நம்ம வந்து ப்ராப்ளமேட்டிக்கான பர்சனாலிட்டிஸ் தான் எல்லாருமே. ஸோ அப்போ வந்து நம்ம எனக்கு 100 விஷயம் தேவைப்படுது இந்த உலகத்துல. என்ன மாதிரி இங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் அந்த 100 விஷயம் தேவைப்படும் போது அப்போ அவ்வளோ பேரும் காம்ப்ளீட் பண்ணும்போது அடிதடி வருவாங்க. நான் அவன் கை கால் உடச்சிடுவேன், அவன் என் கை காலை உடச்சிடுவான், அவன் என் ஃப்ரெண்டை கொண்டுடுவான், நான் அவன் ஃப்ரெண்டை கொண்டுடுவேன். ஸோ இதெல்லாம் இல்லாம எப்படி எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்கிறது, எப்படி அவனுக்கு வேண்டியதை அவன் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நான் இவ்வளவு தூரம் தான் போவேன், அதுக்கு மேல நான் போக மாட்டேன், அது உன் ஏரியா அப்படின்னு நம்ம ஒரு வரைமுறைப்படுத்திக்கிறோம். அப்படி வரைமுறைப்படுத்திக்கிறதுனால தான் அடிதடி கம்மியாகுது. இதுக்காக தான் நம்ம வந்து புறத்துல வந்து ரூல்ஸ் வருது ஆட்டோமேட்டிக்கா. இப்ப இந்த ரூம்ல ஒரு 10 பேர் இருக்குன்னா ஒரு 3 ஆப்பிள் தான் இருக்கு அப்படின்னா அது எப்படி ஷேர் பண்றதுன்னா 10 பேருமே அடிச்சுக்கலாம். 10 பேருமே அடிச்சுக்கிட்டு 7 பேர் சேர்த்துட்டு 3 பேர் மிக்சா இருக்கும்போது 3 ஆப்பிள் சாப்பிடலாம். அது வந்து ரொம்ப எஃபெக்டிவான வே கிடையாது. ஏன்னா அந்த 10 ரூம்ல இருக்கிறவங்க வந்து 3 பேர் ஆயிட்டாங்கன்னா அப்போ நாளைக்கு வேற ஒரு ரூம்ல இருந்து வேற ஒரு குரூப்ல இருந்து ஆட்கள் வரும்போது 10 பேர் இருக்க மாட்டாங்க சண்டை போட்டு, அவங்க 20 பேர் இருக்கும்போது இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. அப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து தோத்து போயிடுவாங்க, அந்த 3 பேரும் தோத்து போயிடுவாங்க. ஸோ அப்போ எப்படின்னா 10 பேரும் இந்த 3 ஆப்பிளை எப்படி ஷேர் பண்ணிக்கிறது, அதுதான் மொத்த சிவிலைசேஷன், மொத்த ரூல்ஸ், கான்டாக்ட் கோட், எத்திக்ஸ், லீகல் சிஸ்டம் எல்லாமே இதுதான். அந்த 10 பேர் எப்படி 3 ஆப்பிளை ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றதான் நம்ம சிவிலைசேஷன் சொல்றோம். ஸோ இப்போ இந்த 3 ஆப்பிள் தான் இருக்குன்னா அப்போ 3 ஆப்பிள் அப்போ யாரு நல்லா மரம் ஏறுறாங்க, அப்புறம் யாரு சோம்பேறியா படுத்துட்டு இருக்காங்க, யாரு வேலையே செய்யல, யாரு வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு மேலே போறாரு, கீழே ஊன்ட்டாருன்னா அவர் கால் அடிபட்டுரும், அவருக்கு ஆப்பிளும் கிடைக்காது, காலும் உடஞ்சிடும். ஸோ அப்போ அவர் ரிஸ்க் எடுக்கிறாருன்னா அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்பிள் கொடுக்கலாம். ஒருத்தர் வேலையே செய்யலைன்னா அவருக்கு கொஞ்சம் கம்மியா வேலை ஆப்பிள் கொடுக்கலாம். அப்படின்ற மாதிரி நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு ஃப்ரூட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறது, இதை பேஸ் பண்ணி நம்ம சிவிலைசேஷன் வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து எதுக்கு இது சொல்றோம்னா, காட்டுல நம்ம எப்படி இருந்தோம்னு தெரிஞ்சாதான் அங்கிருந்து இப்ப நம்ம எப்படி சிவிலைஸ்டு வேர்ல்டா இருக்கிறோம், அதோட எக்ஸ்டென்ஷன் தான். நம்ம ஜங்கிள்ல இருந்து இப்ப சிட்டி லைஃப் வந்துருக்கிறோம், பட் பேசிஸ் வந்து ஒண்ணுதான். ஸோ அதனால நம்ம ஜங்கிள்ல வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம சிட்டி லைஃப்ல இப்ப எப்படி அதே விஷயத்த மாடர்னா எப்படி ரோல் பிளே பண்ணி பண்றோம்
ஸோ நம்ம டாக்டர் ஆனா நீ வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா 2 ஆப்பிள் வரும், நீ இன்ஜினியர் ஆனா உனக்கு 1 ஆப்பிள் எக்ஸ்ட்ரா வரும், நீ வந்து வரும் லேபரா இருந்தா உனக்கு வந்து பாதி ஆப்பிள் தான் வரும் அப்படின்னு நம்ம வந்து ரோல் பிளே மாதிரி பண்ணி அது டிஃபைன் பண்ணி அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஜங்கிள் என்விரான்மெண்ட் புரிஞ்சிட்டாலே நம்ம சிட்டி லைஃப் எப்படின்னு புரிஞ்சிடும். அப்புறம் எதுக்கு ரூல்ஸ், சிவிலைசேஷன், எதுக்கு கட்டளைகள் அப்படின்றதெல்லாம் அப்புறம் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் வேர்ல்டு மொராலிட்டி எதுக்கு, ரூல்ஸ் எதுக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டா அடுத்த டிஸ்கஷன் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ பேசுனது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இல்லை கிளாரிஃபிகேஷன் இருந்தா ஆன்சர் ரைஸ் பண்ணலாம், இல்லை நீங்களே கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டா போதும், மற்ற டைம்ல கூட ஆஃப் பண்ணிக்கலாம். குட் ஈவினிங் விமலா மேம், எப்போ வந்தீங்க? பார்க்குறோம். குட் ஈவினிங். என்கிட்ட சொல்லிருந்தீங்க. குட் ஈவினிங் மேம், எப்படி போச்சு இந்த செஷன்? நல்லா போச்சா? நல்லா போச்சு சார். நல்லா. ஓகே, உங்களோடது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. மெய்யழகனை வந்து நீங்க இதுக்குள்ள கொண்டு வந்தது வந்து ரியலி ஒரு மாதிரி நல்ல ஒரு டைம்லி யூசேஜா இருந்தது. நல்ல நல்ல ஐடியா சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணது வந்து புறம்னா என்ன, எக்ஸ்டர்னல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். எக்ஸ்டர்னல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுக்குன்னா நம்மளுடைய நீட்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான். நம்ம நீட்ஸை மினிமம் கான்ஃப்ளிக்ட்ஸோட எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் புறத்தில் நம்ம போட்டிருக்க கட்டளைகள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நீட்ஸை அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியாது, எனக்கு வேண்டியதெல்லாம் நான் அப்படியே போய் உலகத்தில் இருக்கிறது அப்படியே எடுத்துக்க முடியாது, அப்படி எடுக்கணும்னு நினச்சேன்னா அதே மாதிரி என்ன மாதிரி நான் 100 பேர் இருக்காங்க, அவங்களும் அதே மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னா அடிக்கடி தான் வரும். அப்போ எப்படி இந்த என்னுடைய நீட்ஸை மினிமம் கான்ஃப்ளிக்டோட சண்டை போட்டுக்கிறது? இப்போ நம்மளுக்கு காட்டில் இருக்கிறோம்னா, இப்போ நான் வெளியே வேட்டைக்கு போனேன்னா என்னுடைய குட்டியெல்லாம் விட்டுட்டு தான் நான் வந்து வேட்டைக்கு போக முடியும். அப்போ என்னுடைய குட்டி, என்னுடைய பிலாங்கிங்ஸ்லாம் நான் வீட்டில் விட்டுட்டு போனேன்னா நான் அது பத்திரமா இருக்கணும். அப்போ நான் ஒரு வேட்டைக்காரன், இன்னொரு வேட்டைக்காரன், அப்போ ஒரு 2 வேட்டைக்காரனுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னா, என்னுடைய வீட்டில் இருக்கிற திங்ஸ்லாம் நீ எதுவும் எடுக்கக்கூடாது, என்னுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலாம் நீ கொல்லக்கூடாது, அதே மாதிரி நானும் உங்க வீட்டில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுக்க மாட்டேன், உன்னுடைய குழந்தைங்களை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாதான் 2 பேருமே வேட்டையாட போக முடியும். அதுதான் இப்போ ஆஃபீஸ் நம்ம போகும்போது நம்ம இது வந்து நம்ம அன்கான்சியஸா நம்ம என்ன ஆயிடுதுன்னா, நம்ம எப்படி தைரியமா ஆஃபீஸ் போறோம்னா நம்ம வீட்டில் வந்து திங்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டில் அட்டாக் பண்ண மாட்டான், பக்கத்து ஏரியால இருந்து இன்னொரு வீட்டில் பீப்புள் 10 பேர் சேர்ந்து வந்து நம்ம வீட்டை அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு சேஃப்டி ஃபீல் ஆனாதால தான் நம்ம வந்து வெளியே போக முடியும். ஸோ அப்போதான் நம்ம வெளியே போய் வேட்டையாட்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணாத குரூப்ஸ், ட்ரைப்ஸ்லாம் என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரனே வந்து இவங்க வீட்டு எடுத்துட்டு போவான், இவன் வேட்டைக்கு போக மாட்டான். அப்போ பசியில வாடுவாங்க. பசியில வாடுற குரூப் எப்படி இருக்கும்னா வீக்கா தான் இருக்கும். அப்போ அந்த குரூப்பை ஈஸியா மற்றவங்க அட்டாக் பண்ணிடுவாங்க. அப்போ எந்தெந்த குரூப்லாம் இந்த மாதிரி வந்து செல்ஃப் ரெகுலேஷன் இல்லாம இருக்குதோ அந்த ட்ரைப்ஸ்லாம் அழிஞ்சு போயிடுச்சு காலப்போக்கில். ஸோ எந்தெந்த ட்ரைப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி செல்ஃப் ரெகுலேஷனோட கூட்டமா இருக்குன்னா நம்ம இப்படிதான் பிஹேவ் பண்ணி ஆகணும், இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்மளே நம்மள வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ணும் போது நம்ம பவர்ஃபுல் ஆகும்.
யூஸ்வலாக எல்லாரும் அந்த ரூல்ஸ்னா பாண்டேஜ் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ரூல்ஸ் தான் வந்து நம்மளை எம்பவர் பண்ணும். நம்மளை வந்து ஒரு சக்தி உள்ள ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும். ரூல்ஸ் தான் நம்மளுக்கு. அதை ரைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ரூல்ஸ் வந்து ஃப்ரீடம் கொடுக்கும், எம்பவர் பண்ணும். இந்த மோசஸ் டைம்ல பாவ புண்ணியம் அந்த சொசைட்டி அந்த தாட்ல இருந்திருக்காதுல்ல? முடிஞ்சா உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க சேகர். சொல்லுங்க. அதான் அந்த பாவ புண்ணியம் சொசைட்டி அந்த தாட் எல்லாம் அந்த மோசஸ் டைம்ல இருந்திருக்குமா? அது அப்போதான் அது எமர்ஜ் ஆகுது. அது வரைக்கும் வந்து இப்போ நம்ம யூஸ்வலா மிருகமா நம்ம குரங்குல தானே வந்திருந்தோம். ஸோ அப்போ நம்ம வந்து அனிமல் என்ன பண்ணும், காட்டுல போவோம், மரத்துல ஏதாவது பழம் தான் ஏறி போய் பறிச்சுக்கும். ஸோ அந்த அந்த மரத்துல இன்னொருத்த ஏறினான்னா அவனை கீழே தள்ளிட்டு இது மேலே ஏற பார்க்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இருந்தோம். ஸோ அப்போ வந்து ஒரு சிவிலைசேஷன்லாம் இன்னும் டெவலப் ஆகல. ஸோ அப்புறம் வரும்போது நம்ம கொஞ்சம் கல்ச்சர்டா பிஹேவ் பண்ணலாம், நம்ம ஏதாவது வரமுறை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போதான் அது இந்த கோட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. எப்போ ரூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அப்பதான் சிவிலைசேஷன். புரியுது. சரிங்க, நன்றி. ஐயா சொல்லுங்க. ஐயா, விலங்குகளுக்கு புறம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொரு விலங்குமே தன்னை தனியா மட்டும்தான் பார்க்கும், தான் மட்டும்தான் நினைக்கும். ஆனாலும் சில விலங்குகள் வந்து ஒரு சமூகமா வாழுது, சில விலங்குகள் வந்து தனியாவே வாழுது. இப்ப யானைகள் வந்து ஒரு கூட்டமா சமூகமா வாழுது. அதே இது யானைகள் வந்து ஒரு சமூகமா வாழுது. அதே இது புலி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தனியா தான் வாழுது. அப்படின்றப்ப புலியை விட யானைக்கு வந்து அகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாங்களா ஐயா? இல்ல அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம அகம்னு எதை மீன் பண்றோம்னா நம்ம மனம் இருக்குல்ல, ஸோ மனத்தை தான் அகம் சொல்றோம். ஸோ இப்போ மனம்னா என்னன்னா நம்ம ஒரு கான்செப்டா யோசிக்கிறோம், இமேஜினேட்டிவா ஒரு ஃபிகரேட்டிவா யோசிக்கிறோம், ரெப்ரசன்டேஷன் மாதிரி. இப்போ நான் ஒரு கோயில் நினைச்சோன்னே நீங்க என்ன நினைப்பீங்க, இப்படி நேரா கோபுரம் இருக்கிற மாதிரி ஒன்று நினைப்பீங்க. அது வந்து ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் தானே. ஆக்சுவலா அந்த மாதிரி எந்த கோயிலுமே இருக்காது, ஆனா கிட்டத்தட்ட எல்லா கோயிலும் அப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு ரெப்ரசன்டேஷன். இப்போ கோயில்னா இப்படி கோபுரமா இருக்கும், மேல கொஞ்சம் போக நேரோவாகும், ஹைட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க இப்போ நினைக்கிறீங்களா மைண்ட்ல? அதுதான் அந்த அப்டிராக்ட், அதுதான் அந்த மனம். ஸோ இந்த மாதிரி நீங்க இப்போ மிருகத்துக்கு வந்து கோயில் முன்னாடி போய் நின்று பார்த்தா தான் கோயில் தெரியும். இப்போ அதுக்கிட்ட அந்த ஃபிகர் வராது. இந்த மாதிரி நேரா ஹைட்டா ஒரு இப்படி இருக்கும், அதுதான் கோயில். அது காஞ்சிபுரத்துலயும் இருக்கும், அது வெள்ளூர்லயும் இருக்கும், ஸ்ரீரங்கத்துலயும் இருக்கும் அப்படின்னு அதுக்கு அதோட ரெப்ரசன்டேஷன் வராது. பிசிக்கலா ஒரு கோயிலுக்கு முன்னாடி போய் நின்னாதான் அது கோயிலை பார்த்தோன்னே அது கண்ணுக்கு தெரியும், அவ்வளவுதான். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபிகருக்கு கோயில்ன்ற ஒரு பேர், ஒரு வெர்பு, ஒரு நவுன் கிரியேட் பண்றோம்ல, ஒரு வேர்டு. ஸோ அந்த கோயில், அப்புறம் அந்த இமேஜ், ஜெனரிக் இமேஜ், அந்த ஆக்சுவல் கோயில் கிடையாது. எல்லா கோயிலுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனா ஒரு ஏதோ ஒரு இப்படி போட்டு வச்சிருக்கிறோம். அதோடைய இமேஜுக்கு ஒரு வேர்டு வச்சுட்டு இப்போ வேர்டோட நம்ம பேசிட்டு இருக்கோம், லேபிள்ஸோட. நான் கோயில்னோடனே கோயில்ற வார்த்தை போய் புரிஞ்சு கோயில்னா இவர் ஏதோ இந்த மாதிரி சொல்றாரு,
ஹைட்டா அப்படி நேரா இருக்கும், அதுக்குள்ள விக்கிரகம் இருக்கும், வழிபடும் இடம் அது அப்படின்னு நீங்களா அது மைண்ட்ல நினைக்கிறீங்களா? இதுதான் அகம் சொல்றோம். இது வந்து மிருகத்துக்கு அது கோயில் மாதிரி ஏதோ நீ காஞ்சிபுரம் கோயில்ல போய் விட்டீங்கன்னா அதுக்குள்ள ஓடும், அதுக்குள்ள அது இந்த மாதிரி உட்காந்து பேசாது, அதுக்கு லேபிள் எல்லாம் கிரியேட் பண்ணாது. நம்ம இங்க கோயில் போயிட்டு இருந்தோம், இப்ப பக்கத்துல ஒரு கோயில் போயிட்டு இருந்தோம், ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கு, அப்ப ரெண்டுத்துக்கும் வந்து கோயில் பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அது அந்த லேபிள்ஸோட விளையாடாது. கற்பனையான ஒண்ணு விலங்குகளோட உலகத்துல இல்ல. ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம், கற்பனையோட நம்ம ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம். நேம் அண்ட் ஃபார்ம் அது இல்லாதது இல்லங்க, நேம் அண்ட் ஃபார்ம் லிங்க் பண்ண தெரியாது. ஆமா இல்லையா, அந்த ஃபார்முக்கு ஒரு நேம் கொடுக்கறோம்ல, அந்த அது வந்து தெரியாது. நன்றிங்க ஐயா. என்ன சொல்லிட்டு இருந்தேன், ரெப்ரசன்டேஷன் அதுக்கு கொடுக்க தெரியாது. அது வந்து இமேஜினேஷன் கிடையாது, ரெப்ரசன்டேஷன், மேப் அண்ட் டெரிட்டரி. ஸோ பிசிக்கல் டெரிட்டரி இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போனா மெயின் ரோடு வரும், மெயின் ரோடு ஸ்ட்ரைட்டா போனா பெங்களூர் வரும், பெங்களூர் வந்து ஸ்ட்ரைட்டா போனா மும்பை வரும் அப்படின்றது வந்து பிசிக்கலாவே இருக்கும். ஆனா மேப்ல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு சென்னைன்னு ஒரு டாட் போட்டிருப்பாங்க, அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனா போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மேப் பொய்யான்னு கேட்டா இமேஜினேட்டிவ் கேட்டா இமேஜினேட்டிவ் தான், ஆனா பொய்யான்னு கேட்டா பொய் கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த இமேஜினேட்டிவ் வச்சுதான் நம்ம பிசிக்கலாவே டிராவல் பண்ணுவோம், பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. மேப்ல நான் தொலைஞ்சிடுவேன். அப்போ இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பிசிக்கல் டெரிட்டரி மேப். ஸோ வந்து நம்ம மேப்புன்ற மனமத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம புறத்தை ஹேண்டில் பண்றோம். அனிமல்ஸ் வந்து அப்படியே நேரா ஓடும், சென்னை பக்கம் ஓடும், அங்க அதுக்கு எங்க போயிட்டு இருக்கணும்னு தெரியாது, திடீர்னு பார்த்தா பழத்துல ஊந்து செத்துரும், அங்க போனா தண்ணி இருக்காது, வறண்டு போயிடும். ஸோ அவங்க உயிர் வந்துடும், அது நல்லா குட்டி போடும், அதோடைய குரூப் நல்லா வளரும். ஆனா நம்ம இங்கிருந்தே உட்காந்துட்டு, சென்னையிலிருந்தே உட்காந்து நம்ம மும்பைக்கு போகலாமா, டெல்லிக்கு போகலாமா, எங்க தண்ணி இருக்கும், எங்க சாப்பாடு இருக்கும், எங்க என் குழந்தைங்க நல்லா வளரும் அப்படின்னு இங்கிருந்தே யோசிச்சுட்டு அப்புறம் அங்க போவோம். ஸோ அதனால அகம் வந்து பயங்கர பவர்ஃபுல் நம்மளுக்கு. இந்த அகத்தினாலதான் நம்ம புறத்தை பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்றோம். நம்ம மற்ற மிருகத்துல இருக்க கூட நம்ம பயங்கர ஹைட்ல போயிட்டோம். இல்லைன்னா நம்ம புலி கூட வேகமா ஓடி என்னைக்கு புலியை ஜெயிக்கிறது, குரங்கு மாதிரி மரத்துல தாவி என்னைக்கு அதோட ஃபாஸ்டா இதுல ஓட முடியும். ஸோ நம்ம வந்து அந்த ஹைரார்கில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் அந்த சிங்கம், யானை, கரடி, புலி, கிட்டத்தட்ட குரங்கு, அது கீழே தான் நம்ம இருந்தோம். 6வதோ 7வதோ நம்ம இருந்தோம் ஹைரார்கில. எப்போ இந்த மனம் வந்தோ அப்போதான் நம்ம இந்த அனிமல்ஸ் எல்லாம் தாண்டி மேல எங்கேயோ போயிட்டோம். முன்னாடி வந்து நம்ம வந்து காட்டுல வந்து நம்மளும் இருப்போம், குரங்கும் இருக்கும், ஒரு புலியும் இருக்கும். புலி வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம காலி பண்ணி போயிடுவோம். அந்த இடத்துல குரங்கு, சிம்பான்சி, கோரியெல்லாம் வந்து அந்த இடத்த காலி பண்ணி போயிடுவோம். எங்க நரி வந்துச்சுன்னா நரி தான் நம்மளை பார்த்து கீழே ஓடும். ஸோ நம்ம வந்து பார்த்து தான் ஓடிட்டு இருந்தோம். இப்பதான் மனம்ன்ற அகம்ன்ற வந்த அப்புறம் நம்ம இந்த இந்த கரடியை தாண்டி, புலியை தாண்டி, யானையை தாண்டி, சிங்கத்தை தாண்டி மேல வந்து நிற்கிறோம். மேல மட்டும் இல்ல, இது இங்கதான் இருக்கு, நம்ம எங்கேயோ போயிட்டோம், 10-12 ஸ்டெப்ஸ் மேல போயிட்டோம். எதனாலதான் இந்த மனம்ன்ற அகம்ன்ற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டூல் இது கிடைச்சது நம்மளுக்கு. இதனாலதான் நம்ம மேல ஓடிட்டோம், எவல்யூஷன் பவர்ஃபுல் ஆயிட்டோம். ஐயா, சில மிருகங்கள்லாம் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி விட்டா கூட அது எப்படியோ தேடி நம்ம வீடு தேடி வருது, எப்படி அது? அதுக்கு தெரியுங்க, ஸ்மெல். ஃபர்ஸ்ட் அது வீடு இடம் வந்து ஸ்மெல் வச்சிருப்பாங்க. சில பறவைகள்லாம் வந்து அந்த லேட்டிடியூட் ஆட்டிடியூட்ல அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வளைஞ்சு போகும், அதெல்லாம் கூட சென்ஸ் பண்ற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதெல்லாம் இன்பில்ட், பயாலஜிக்கலி இன்பில்ட். அது யோசிக்கிறது இல்லை, பட் அதுக்கே அந்த இப்போ கழுகுக்கு தூரமா பாக்குற பார்வை இருக்கிற மாதிரி பறவைகளுக்கு வந்து அந்த 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 பூமியோட ரேகையோட ஒட்டி பறக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த அகத்தை ஃபர்ஸ்ட், இந்த அகம்ன்ற ஒரு டூல் நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த ரெப்ரசன்டேஷன் டூல். இந்த டூலை வச்சுதான் நம்ம பவர்ஃபுல்லா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் நமக்கு புரியணும். அப்புறம் இந்த டூல்னால சில பிரச்சனைகளும் வருது.
ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அதான் நம்ம அடுத்தது பார்க்கறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டூலை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு வந்து அகம்னா என்ன, மனம்னா என்ன, அதுல ஏன் எமோஷன்ஸ் வருது, தாட்ஸ் வருது, ஏன் ரூல்ஸ் வருது, இதெல்லாம் வந்து நமக்கு புரியும். ஸோ அதனால தான் மனசை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம காட்டுக்கு போயிட்டு காட்டுல இருந்து எப்படி அது டெவலப் ஆகி வந்திருக்கு. அனிமல்ஸ் மனம் இல்லைன்னா நம்மளுக்கு மனம்னா இருக்குன்னா அப்போ நம்ம என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மனசை பத்தி நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா கண்ணன்? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மொத்தம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். Ten Commandments of Moses. நம்ம எதுக்கு அதை 10 Commandments of Mosesனா, நம்ம அந்த ஒரு நம்மளுக்கு ஒரு அத்தாரிட்டேட்டிவா ஒரு புக் இருக்கிறதுனால நம்ம அதை எப்படி ஹியூமன் எவல்யூஷனுக்கு யூஸ் ஆச்சு நம்ம அதை கம்பேர் பண்றோம். இதே மாதிரி தான் எல்லா ரிலிஜன்லயும் எல்லா ட்ரைப்லயும் வந்திருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இந்த 10 Commandment of Moses எடுத்துக்கிறோம். அதுல வந்து அந்த 10 Commandment of Mosesல பாத்தீங்கன்னா, யூ ஷுட் நாட் ஸ்டீல், யூ ஷுட் நாட் கில் அப்படிலாம் வரும். ஸோ அது கொஞ்சம் பார்த்தோன்னா என்னடா அது கொலை பண்றது கூட நம்ம சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். யூ ஷுட் நாட் கில் அப்படின்னா, ஏன்னா கில் பண்றது தான் நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட். நம்ம ஒரு அனிமலா ஜங்கிளில் சுத்திட்டு இருக்கும்போது அங்க போய் வேட்டையாடுவோம். அப்போ வேட்டையாடுறது வந்து நம்ம நேச்சுரல். ஸோ உயிரை கொல்றது வந்து நேச்சுரலா நடக்கும் ஜங்கிள்ல. ஸோ அப்போ வந்து அதே வந்து நம்ம குரூப்பா சிவிலைஸ்டா வாழும்போது, நீ வந்து காட்டுல போயிட்டு இருக்கும்போது ஒரு மானை பார்த்தீங்கன்னா நீ வந்து வேட்டையாடலாம். அங்க போயிட்டு இந்த மான் வந்து யாருக்கு சொந்தம், இது ஓனர் யாருலாம் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். புலியும் அப்படி கேட்காது, நம்மளும் அப்படி கேட்க மாட்டோம். அது கரெக்ட். ஆனா இப்போ அதே வந்து இப்போ ஒரு ஆடை வந்து ஒருத்தர் வளர்க்குறாருன்னா, அதை பார்த்தோன்னே நான் பின்னாடி ஓட முடியாது. அந்த ஆட்டுக்கு ஒரு ஓனர் இருப்பாங்க. அப்போ அந்த ஓனருக்கு தான் அந்த ஆடு சொந்தம். அப்போ வந்து நான் அதை கொல்லக்கூடாது, யூ ஷுட் நாட் கில் அப்படின்ற ஒரு கோட் வருது. ஸோ நம்ம இதோட பேசிஸ் புரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து ஏன் நம்ம சிவிலைஸ்டா வாழறோம், சிவிலைஸ்டா வாழும் போது எவ்வளவு பிரச்சனை சால்வ் ஆகுது, எவ்வளவு பிரச்சனை அதனால வருது, எல்லாமே நம்மளுக்கு புரியும். இந்த பேசிஸ் புரியலன்னா நம்ம எதுக்கு நம்ம ரூல்ஸ், எதுக்கு சொசைட்டி, எதுக்கு சிவிலைசேஷன், எதுக்கு லீகல் சிஸ்டம், எதுக்கு எத்திக்ஸ், எதுக்கு மாராலிட்டி, எதுக்கு ரிலிஜன் அப்படின்ற எல்லா கொஸ்டினும் அங்க பிறந்துடும். இந்த பேசிஸ் புரிஞ்சுதுன்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து அப்புறம் பில்டப் ஆயிருக்குன்னு நமக்கு புரிய வரும். புறத்துல கட்டளைகள் உடைய நெசசிட்டி எது தேவை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்புறம் எந்தெந்த கட்டளைகள்லாம் என்னென்னு அப்புறம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை புறம்னா என்ன, மனசை வச்சுதான் புறத்தை ஹேண்டில் பண்றோம், அகத்தை வச்சுதான் புறத்தை ஹேண்டில் பண்றோம். அப்புறம் புறத்துல வந்து ரூல்ஸ் கண்டிப்பா தேவை அப்படின்ற நெசசிட்டி புரியணும். அப்புறம் அது என்னென்ன ரூல்ஸ் எப்படி பெட்டரா கத்துக்கலாம், எப்படி பெட்டரா ஃபாலோ பண்ணலான்றது அடுத்த ஸ்டெப். ஸோ உங்க அந்த ஹைரார்கி புரிஞ்சாதான் நீங்க வந்து, இல்லைன்னா ரூல்ஸ் வந்து அபத்தமா தெரியும். ஏன் நம்ம ரைட்ல தான் போகணும், ஏன் லெஃப்ட்ல தான் போகக்கூடாது, ஏன் வந்து நம்ம எனக்கு இவ்வளவுதான் சம்பளம், அவனுக்கு அவ்வளவு சம்பளம்,
ஏன் என்னுடைய அப்பா சொத்து எனக்கு எனக்கு வருது, ஏன் அவங்க அப்பா சொத்து அவனுக்கு அவ்வளவு போகுது அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே பேசிஸ் பார்த்தீங்கன்னா இங்கதான் வந்து நிற்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீ இந்த புறம்னா என்ன, அதை அகத்தை வச்சு ஹேண்டில் பண்றோம், அப்புறம் ரூல்ஸ்க்கான நெசசிட்டி, அப்புறம் ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்றது. ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த பார்த்து இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு நம்ம இந்த இந்த கேள்விலாம் அட்ரஸ் ஆகும். இல்லைன்னா இந்த கேள்விலாம் அப்படியே நின்றுட்டே இருக்கும். ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ், ஏன் பணக்காரங்கிட்ட இவ்வளோ காசு இருக்கு, ஏன் நம்ம கிட்ட இவ்வளோ காசு இல்லை, எல்லாருக்கும் ஈக்குவலாக தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னென்னவோ தோணும். ஸோ அதுக்கெல்லாம் பேசிஸ் இதுதான். ஸோ இதில் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு ஏதாவது வியூஸ் இருந்தாலும் சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்கய்யா. முடிஞ்சா வீடியோ. ஷூர். இப்போ நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு வியூ பாயிண்ட் என்னன்னா, கொல்லாதேன்னு அவங்க சொன்னாங்க இல்லைங்கய்யா, அந்த கமாண்ட்ஸ்ல ஒண்ணு. சரிங்க. அதுல ஒண்ணு கொல்லாதேன்னா தன் குழுவில் உள்ள நபரை கொல்லாதேன்னு கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா இப்போ குழுக்களா வாழ்ந்திருப்பாங்க, குழுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக குழுக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்க கூடாது, கொன்றக்கூடாது, குழுக்குள்ளேயே திருடக்கூடாது அப்படின்னு மேபி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ அந்த காலத்துல எல்லாம் குழுவா வாழ்ந்தப்போ வேற குழுக்களை அவங்க கொல்லதான் செஞ்சிருப்பாங்க. அவங்க கொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ குழுக்குள்ள அடிதடி, பிரச்சனை, கொலை அந்த மாதிரி ஏற்பட்டதுன்னா அந்த ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடும், அங்க ஒரு அமைதியின்மை ஏற்பட்டுடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லப்பட்டிருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி அவங்க எல்லாமே மற்ற உயிர்களை நம்பிதான் அவங்க அந்த காலத்துல வாழ்ந்திருக்கணும். ஏன்னா அதனால அந்த இடத்துல உயிர்களை கொல்லாதேன்றது எனக்கு என்னமோ யோசனையா இருந்தது. நீங்க சொல்றதாங்க கரெக்ட். அப்படிதான் நம்மளுடைய குரூப்புக்கு தான் அந்த ரூல்ஸ். அந்த சுதர்மம்ன்ற வேர்டு இருக்கும். தர்மம்ன்ற வேர்டை விட சுதர்மம்னா அந்த குரூப்புக்குள்ள தர்மம். இப்போ திருடங்களால இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ரெண்டு மூணு பேர் திருட போனாங்கன்னா, அது திருடினதை எடுத்து வரும்போது ஒருத்த மட்டும் அதிகமா வந்து எடுத்துக்கிட்டான், இல்ல ஒருத்த வந்து அதிலேயே போய் சொல்றான், எனக்கு இவ்வளவுதான் கிடைச்சதுன்னா அவனுக்கு ஈவன் தீஃபுக்குள்ள ஒரு மொராலிட்டி இருக்கும், ஒரு கோடு இருக்கும். அந்த மாதிரி எல்லா ரூல்ஸுமே ஒரு செட் ஆஃப் ட்ரைப்ஸ்க்கு, செட் ஆஃப் டைம் பீரியடுக்கு. கண்டிப்பா. ஓகே. அப்போ இந்த புறத்துக்கான ரூல்ஸ் எல்லாமே ஒரு உரசல் இல்லாம வாழ்றதுக்கான ஒரு வழிமுறையா தான் அவங்க வகுத்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த ஐயா கூட ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, நம்ம ரோட்ல அவங்கவுங்க லேண்ட்ல போகும்போது ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், நம்ம அடுத்தவங்க லேண்ட்ல போகும்போது அங்க ஒரு சிக்கல்கள் ஏற்படும். இப்போ நம்ம எதிர்முனையில டிராவல் பண்ணி போனோம்னா அங்க ஒரு உரசல் தான் வரும். அதுக்கான ஒரு இதுக்கான ரூல்ஸா தான் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க, இந்த புறத்துக்கான ரூல்ஸ், ஒரு உரசல் இல்லாம வாழ்றதுக்காக. இப்போ நம்ம வந்து இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன். இப்போ நான் வலசரவாக்குல இருந்து டி நகர் போனோம்னா ஒரு 10 சிக்னல் இருக்கும். நான் டெய்லி போய் நிற்கும் போது எனக்கு கடுப்பாகும், என்னடா ஒவ்வொரு சிக்னல்லையும் 2 நிமிஷம் நிற்க வேண்டியதா இருக்கு, 10 சிக்னல் நிற்கிறது 20 நிமிஷத்துல வேஸ்ட் ஆயிடுது, 40 நிமிஷத்துல டைம் ஆகும், இந்த சிக்னல்லாம் நிக்கலாம் 20 நிமிஷத்துல போயிடுவேன் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா, நீங்க சப்போஸ் சிக்னல்லாம் எடுத்துட்டா என்ன ஆகும்னா, ஒரு வாட்டி கரண்ட் கட் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆனப்போ, நான் ஒவ்வொரு சிக்னலுமே எல்லாம் போய் நின்று மோதிட்டு நிக்கிறாங்க, நான் 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் நிக்கிறேன். அண்ட் சில சிக்னல்ல பாத்தீங்கன்னா அடிதடியே வந்து சண்டை வந்து டீனருக்கே போய் சேருவானா டவுட் மாதிரி ஆயிடுது. ஸோ ஆக்சுவலா அந்த சிக்னல்லாம் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா, நான் 40 நிமிஷம்ன்றது வந்து ஆக்சுவலா 2 ஹவர் ஆக வேண்டியது 40 நிமிஷம் தான் ஆகுது ஆக்சுவலா. ஆகுது. கரெக்ட். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், சிக்னல்லாம் இல்லைன்னா நான் ஒரு 20 நிமிஷத்துல போயிடுவேன், சீக்கிரமா போயிடுவேன், ஒரு குழந்தைத்தனமா நினைக்கிறேன். எனக்கு புரியல, சிக்னல்லாம் இல்லைன்னா எனக்கு 2 ஹவர் ஆகும், இன்ஃபேக்ட் கை கால் கூட உடையும் சண்டையில, யாராவது தப்பாவோட மோதி புரியாதனால நான் என்ன நினைக்கிறேன், சிக்னல் இல்லைன்னா நல்லது, ஃப்ரீயா இருக்கும். கரெக்ட். உண்மை, ரொம்ப உண்மை. நன்றிங்க.
இன்ஃபேக்ட் நான் என்ன கேட்கறேன்னா, நான் சிக்னல்லாம் இழுக்கக்கூடாது. நான் என்ன கேட்கறேன்னா, மத்தவங்கலாம் சிக்னலை ஃபாலோ பண்ணணும். நான் மட்டும் சிக்னலை ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்ப நான் ஸ்ட்ரைட்டா போயினே இருப்பேன். ஸோ நம்ம ஆக்சுவலா சூப்பர் ரூல கேட்கணும். எனக்கு ஆமா. ஸ்பெஷல் ரூல் ம். இன்னும் சூப்பர் ரூல் கேட்கணும். ரூல் வேணாம்னு சொல்லல. கண்டிப்பா. சொல்லல. ஒரு விதிவிலக்கா கேட்கிறோம் நம்ம. இதுக்கு மட்டும் சிக்னலே இருக்கக்கூடாது. மத்தவங்க சிக்னலை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா. அது அநியாயம் இல்ல. அந்த கண்டிப்பா. ரூல்ஸ் தான் நம்மள லிபரேட் பண்ணுது, ஃப்ரீடம் கொடுக்குது. ஃப்ரீடம் கொடுக்குது. கரெக்ட். நன்றிங்க. ஸோ இந்த பிசிக்கல் மொராலிட்டி இல்ல பிசிக்கல் சுச்சுவேஷன் புரிஞ்ச அப்புறம் நம்ம மனசை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா, நம்ம அந்த ரோல் பிளேன்ற பண்றோம். ரோல் பிளேனா வந்து இப்போ நான் காட்டுல இருக்கும்போது மழை பெய்யும், சாப்பாடு வேணும், நானே போய் சாப்பாடு கேட்டு வருவேன். போயிட்டு வந்து நானே வந்து மரத்தெல்லாம் வெட்டி வந்து என்னுடைய வீடை ஃபார்ம் பண்ணுவேன். அது மழையில பாதி உடஞ்சிரும். இன்னும் திருப்பி போய் அடுத்த நாள் போய் வீடை வந்து மரத்தெல்லாம் கட் பண்ணி வீடு கட் பண்ணுவேன். ஸோ அப்போ நானே போய் வேட்டையாடுவேன், நானே வீட்டுக்கான திங்ஸ் செய்வேன், நானே விவசாயம் பண்ணுவேன், நானே என்னுடைய பேகு இல்ல பை தேவைப்பட்டுச்சுன்னா அதை நானே பின்னிப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரே ஆள் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏதாவது சண்டை வந்தா நானும் கம்பு தூக்கிட்டு போய் இன்னொரு குரூப் அட்டாக் பண்ணுவேன். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த அகம்ன்ற மனம் வந்த அப்புறம் இப்ப நான் வந்து வேட்டையாடிட்டு நான் வந்து வீடு கட்டிக்கிட்டு சங்கில் அடிக்கி வச்சுட்டு இருக்கிற ஒரு பர்சன் வந்து நல்லா கம்பு சுத்த முடியல. ஸோ அப்போ வந்து நான் நல்லா கம்பு சுத்தணும்னா நான் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் கம்பு சுத்திட்டே தான் சண்டைன்னு வரும்போது நல்லா கம்பு சுத்த முடியும். அப்போ வந்து நான் வந்து கம்பு சுத்ததுல நான் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுறேன். ஸோ எனக்கான சாப்பாடு எனக்கான வீடு நீங்க பாத்துங்க, நான் போய் கம்பு சுத்தத்தை கத்துக்கிறேன் அப்படின்றதுதான் நம்மளுக்கு ஆர்மிலாம் வருது, மிலிட்ரி வருது, செக்யூரிட்டி வருது. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுவாங்க, பிசிக்கலா எபிலிட்டி மட்டும் டெவலப் பண்ணி ஒரு குரூப் வந்து போகும். சரி, அப்புறம் இன்னொரு குரூப் என்ன பண்ணுது, நான் வந்து ஏதாவது நோய் வந்துச்சுன்னா நம்ம உடம்ப பத்தி படிக்கிறேன். லிவர் எங்க இருக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி ஆகுது, பிரீத்திங் எப்படி நடக்குது, அதுக்கு என்ன பிரச்சனை வந்தா என்ன கொடுத்தா சரியாகும், என்ன இலையை அரைச்சி கொடுத்தா சரியாகும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நான் அது மட்டும் போய் படிக்கிறேன். என்னுடைய வீட்டு மற்ற நீட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துங்கன்னு சொல்லி சொசைட்டி கிட்ட சொல்லிடுங்க. ஸோ அப்படிதான் டாக்டர்ஸ் வராங்க, வைத்தியர்கள் வராங்க. ஸோ இந்த மாதிரி மிலிட்ரி பீப்புள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாம் வரும்போது அந்த சொசைட்டி நல்லா ஃப்ளரிஷ் ஆகுது. எந்த சொசைட்டி வந்து எல்லா வேலையும் ஒருத்தரே பண்றாங்களோ அந்த சொசைட்டி அழிஞ்சு போகுது. ஸோ எந்த சொசைட்டில அந்த மாதிரி வேலையை பிரிச்சுக்கிட்டு ரோல் பிளே பண்றாங்களோ அந்த சொசைட்டி டெவலப் ஆகுது. ஸோ அப்படிதான் நம்ம டெவலப் ஆகி இப்போ வந்து டாக்டர்லயே ஸ்பெஷலிஸ்டான ஐக்கு ஸ்பெஷலிஸ்ட், காதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அந்த அளவுக்கு போயிட்டோம். இன்னும் ஃபைன் டியூன் ஆகிட்டோம், ரோல் பிளே பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்ஜினியர்ஸ்ல வெறும் சிவில் இன்ஜினியர்ல, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ல, ஏஐ இன்ஜினியரிங் வரைக்கும் வந்துட்டோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்திலையும் ஸ்பெஷலைஸ் ஆகிட்டே வரும் நம்ம. ஸோ அந்த ரோல் பிளே வந்து பியூட்டிஃபுல்லா பண்றதுனால நம்ம ட்ரைப் எந்தெந்த ட்ரைப்லாம் ஃபாலோ பண்ணிச்சோ அந்த ட்ரைப் பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்மளோட யூரோப் கண்ட்ரிஸ் இன்னும் நல்லா பண்றாங்க, இன்னும் நல்லா இருக்காங்க. ஸோ அதனால எந்தெந்த ட்ரைப்லாம் வந்து நம்மளோட ஒஸ்டா பண்ற ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் இருக்கு. ஸோ அப்போ அவங்க இன்னும் ஃபினான்ஷியலா ஹெல்த் வைஸ் கம்மியா இருக்காங்க. ஸோ அதனால தான் அண்டர் டெவலப் கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ்னு வைக்கிறோம். ஸோ எங்கெல்லாம் ரோல் பிளேவை கரெக்டா பண்றாங்களோ அந்த சொசைட்டிலாம் வளருது. ஸோ இந்த ரோல் பிளே பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா, சொல்லுங்க. இதுல நம்மளோட ரோல் என்ன அப்படின்றத நம்ம எப்படிங்க ஐடென்டிஃபை பண்றது? இந்த சொசைட்டில நம்மளோட ரோல் என்ன அப்படின்றத நம்ம எப்படிங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? அதுக்கு ஏதாவது கிரைட்டீரியா அது மாதிரி?
இப்போ நீங்க என்ன படிக்கிறீங்க? ஸோ நீங்க வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா சொசைட்டி நான் டிசைட் பண்ணுதுன்னா இன்ஜினியரிங்க்கு இவர் வந்து இன்ஜினியர் ஆகட்டும், இல்லை இவர் மிலிட்ரிக்கு போகட்டும், இல்லை ஒரு டாக்டர் ஆகட்டும்னா அப்படின்னு முடிவு பண்ணுது. ஸோ அப்போ வந்து டாக்டர் ஆகணும் என்னென்னலாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு சிலபஸை கிரியேட் பண்ணுது. அப்புறம் அந்த சிலபஸை வந்து அப்படியே படிக்க முடியாது ஒரே நாளில். ஸோ அது படிக்கிறது 5 வருஷம் ஆகும். 5வது வருஷம் படிக்கிறது மெட்ரிக் படிக்கணும்னா அது ஃபர்ஸ்ட் இயர் இது படிச்சாதான் செகண்ட் இயர் இது புரியும், செகண்ட் இயர் புரிஞ்சாதான் தேர்ட் இயர் புரியும், தேர்ட் இயர் படிச்சாதான் ஃபோர்த் இயர் முடியும், ஃபோர்த் இயர் படிச்சாதான் ஃபிஃப்த் இயர் முடியும், ஃபிஃப்த் இயர் முடிஞ்சாதான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், ஒரு டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிஸா ஒரு பண்ணிட்டு ஒரு டாக்டருக்கு ஒரு மெத்தடாலஜி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்ஜினியருக்கு, அதே மாதிரி ஒரு மிலிட்ரி மேனுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரோல் பிளேக்குமே ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம பிறந்தோடனே நம்ம ஒரு ஏற்கனவே ஒரு அப்பா அம்மா பிறப்போம், அப்பா அம்மா ஏற்கனவே டாக்டர் இருந்தால் டாக்டர் படிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக ஆசை வரும். இல்லை அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை வரும். இல்லை நம்ம குரூப் இருக்கும் நம்ம சொசைட்டியில். இங்கே வந்து நிறைய வந்து மிலிட்ரி பிரச்சனைலாம் வருதுன்னா, ஸோ இங்கே எனக்கு மிலிட்ரி மேன் ஆகணும், பைலட் ஆகணும் அப்படின்னு ஆசை வரும். ஸோ நம்ம குரூப்பை பார்த்தா ஆசை வரும், இல்லை உங்கள் அப்பா அம்மாவை பார்த்தா ஆசை வரும், உங்களுக்கும் தனியாக ஆசை வரும். அந்த ஆசைக்கு ஏற்கனவே ஒரு மெத்தடாலஜி இருக்கும். அந்த மெத்தடாலஜியில் நீங்கள் போறீங்க. ஓகே எனக்கு பைலட் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிகிரி முடிக்கணும், அதுக்கப்புறம் போய் ஒரு ஏர்ஃபோர்ஸில் வந்து 2 இயர்ஸ் ட்ரைனிங் எடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த பைலட் ஆகிறதுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் பைலட் ஆகலாம் அப்படின்னு ஒரு 10 இயர்ஸ் ஒரு மேப் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா பைலட் ஆகும். அது நம்ம எடுக்கிற டெசிஷன் தான். உங்க ஆசை டிசிஷன் எல்லாம் தான். சில கட்டாயம் கூட இருக்கும், உங்களுக்கு ஆசை வேற ஒன்றுல இருக்கும், பட் இதுல தான் வேலை வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க படிச்சு வேலைக்கு போற வரைக்கும் உங்க அப்பா அம்மா உங்களை சப்போர்ட் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இருந்ததுன்னா, அப்பா நிறைய கடன் வாங்கிட்டாரு, அது கடன் அடைக்கணும்னா நீங்க அந்த காலேஜில் சேர முடியாது, அப்பயே நீங்க தான் வேலைக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ டிமாண்ட் பண்ணணும் உங்களுக்கு. நம்மளுடைய ரெண்டுமே சிச்சுவேஷன் நல்லா இருந்ததுன்னா நம்ம சாய்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ யூஎஸ்ல யூரோப் கண்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் ஏன் நல்லா எல்லாம் நம்ம அங்கே நோக்கி போறோம்னா, அங்க வந்து நம்மளோட பேஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. நான் பைலட் படிக்க முடியுது, இல்லை நான் இன்ஜினியர் ஆகணும், இல்லை நான் ஒரு பிசினஸ் பண்ணணும்னா ஸ்டார்ட் அப் ஈஸியா பண்ண முடியுது. அந்த சொசைட்டி வந்து கொஞ்சம் ஃபிளரிஷ்டா இருக்கு. அப்போ வந்து இண்டிவிஜுவலுக்கான ஒரு ஸ்பேஸ் அங்க இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு சாப்பிட்டு தங்கினாலே பெரிய விஷயம். இப்போ நம்ம ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி நம்மளுக்கு வந்து வேலை கிடைச்சாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போதான் ஒரு வேலைலாம் வந்து நான் வேலையை சூஸ் பண்ண முடியும், மாறிக்கலாம், இல்லை பேஷனை ஃபாலோ பண்ணலான்ற ஒரு ஐடியா கூட இப்போதான் வருது. முன்னாடி அந்த ஐடியா கூட கிடையாது, பேஷன் ஒரு ஐடியாவே கிடையாது ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி இந்தியாவில். கிடைச்சா எந்த வேலையா போய் சேர்ந்துரு அப்படின்ற ஒரு பாவர்ட்டிலாம் இருந்தோம். இப்போதான் கொஞ்சம் லக்ஸுரியா இருக்கு. ஸோ நம்மளோட பேஷன் பிளஸ் நம்மளோட சரௌண்டிங் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறணும். இப்போ வந்து சரௌண்டிங் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா ஆகல, அதனால நம்ம கண்டிஷன் தேவைப்படுது. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்டர்னலாகவே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ அதனால அது ஒன்லி இண்டிவிஜுவல் பேஷன் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பர்சீவ் பண்ணிக்கலாம். ஒரு ரைட்டர் ஆகணும்னா அதுக்கான வேலையை அவங்க பண்றாங்க. ஸோ சாப்பாடு தங்குற பிரச்சனை அவங்களுக்கு சால்வ் ஆயிடுச்சு. நன்றிங்க ஐயா. யாருக்காவது இதுல டவுட்ஸ்னா கேட்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது விஷயம் இதில் புரியல, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தாலும் அதையும் டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம. ஸோ உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதை பற்றி பேசுவோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை இதுக்கும் இப்போ நம்ம வாழறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேள்வி வந்தால் அந்த கேள்வி கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ இது வந்து புறத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால இது
எந்த டாபிக் வேணா நம்ம இப்போ பேசலாம். ஐயா, சொல்லுங்க. இப்போ நீங்க இந்த கருத்தை வலியுறுத்துறதுக்கு காரணம் வந்து, ஒரு சிலருடைய கேள்வி வந்து, என் மனம் ஏன் எனக்கு இருக்கு? என் மனத்துல எனக்கு ஏன் இந்த கேள்விகள்லாம் எழும்புது? அப்படின்னு அவங்க கேட்கறதுனால தான் நீங்க அதை புரிய வைக்கிறீங்க இல்லையா? நம்ம இல்லாட்டி மனசோட சொல்லுங்க. அத மனம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு நண்பன் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருதுறாங்க. என்னோட மனதுதான் எனக்கு வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைன்னு கருதுறாங்க. ஆனா மனம் தான் நம்மளை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு இப்ப நீங்க அத புரிய வைக்கிறீங்க இல்லையா? ஓகே. ஆமாங்க. இப்போ மனம் நம்ம சொல்றோம், மனசுல பிரச்சனைன்னு சொல்றோம். அப்போ இப்போ நம்மளுக்கு உடம்புனா இப்போ வயிறுல வந்து கொஞ்சம் உப்புலா இருக்கு, இல்ல நெஞ்சு வந்து அரிக்குது, இல்ல மூச்சு விட முடியலன்னா லங்ஸ் எல்லாம் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அப்போ லங்ஸ்னா என்ன? அது மூச்சு விடுறதுக்காக இருக்கு. மூச்சு விடுறது நல்லதுதான். மூச்சு விடும் போது ஏதோ ஒரு பிரச்சனை அடைச்சிட்டு இருக்கும் போது மூச்சு திணறுது. அப்ப அதை சரி பண்ணணும்னா அப்ப நம்மளுக்கு லங்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியணும். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து ஓகே இதை மட்டும் தூக்கி போடுவோம். இல்லைன்னா குழந்தைத்தனமா லங்ஸ் தூக்கி போட்டுடலாம், ஹார்ட்டை தூக்கி போட்டுடலாம், வயிறை தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மனசை பத்தி நினைச்சுப்போம். மனசுல தாட்டே வரக்கூடாது, மனசு இருக்கிறதுனால தானே பிரச்சனை, நெகட்டிவ் ஆசை இருக்கிறதுனால தான் பிரச்சனை, ஆசை எல்லாம் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு சைல்டிஷா யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்ம வந்து ஓகே மனசுல பிரச்சனை, மனமுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, அதோடைய டிஸ்ஃபங்க்ஷன் என்ன, அந்த டிஸ்ஃபங்க்ஷனால உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, அப்போ எந்த டிஸ்ஃபங்க்ஷனும் நீ ஃபிக்ஸ் பண்ணணும்ன்ற மாதிரி அந்த பாடியை ஸ்டடி பண்ற பாடிக்கு வந்து ஒரு 5 சிஸ்டம் இருக்கு. லோகோமோட்டரி சிஸ்டம், பிளட் சிஸ்டம், அந்த மாதிரி 5 சிஸ்டம் இருக்கு. 50 வைட்டல் ஆர்கன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான், அதோடைய ஃபங்க்ஷன் தெரிஞ்சாதான் நம்ம பாடியை பத்தி ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும், ஒரு மாஸ்டரி வரும். ஸோ அந்த மாதிரி மைண்டை பத்தி தெரிஞ்சாதான் இது எதுக்காக அமைக்கப்பட்டது, எப்படி எவல்யூட் ஆகி வந்திருக்கு, இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, இதோட ஃபங்க்ஷன் என்ன, எமோஷன்ஸ் எதுக்கு, தாட்ஸ் எதுக்கு, ஃபியூச்சர் எதுக்கு, பாஸ்ட் எதுக்கு, அப்படிலாம் தெரிஞ்சாதான் நம்ம ஃபியூச்சர்ல மாட்டும் போது கரெக்டா அங்க லொகேட் பண்ணும். ஓகே நம்ம ஃபியூச்சர்ல மாட்டிக்கிறோம், இல்ல நான் பாஸ்ட்ல மாட்டிக்கிறேன், இல்ல கில்ட்ல மாட்டிக்கிறேன் அப்படின்னு அங்க லொகேட் பண்ணிட்டு அதுக்கான ரூட் காசை நம்ம கிளியர் பண்ணுவோம். கண்டிப்பாங்க. புரியுது. நன்றி. நன்றிங்க. நீங்க ஒரு லாஸ்ட் டைம் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் சமயம் இந்த ஏதோ ஒரு நல்லது செய்யறோம், நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொன்னா டிராமா பண்ண மாதிரி நம்ம பண்ணா கூட நம்மளுக்கு வேண்டியது ஏதோ சாதிச்சுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. அது நீங்க எக்ஸ்ட்ராவா பிஹேவ் பண்றீங்களான்றத விட உங்களுடைய இன்டென்ஷன் தான் முக்கியம். நம்மளோட இன்டென்ஷன் ஆக்சுவலா நீங்க ஏதோ வண்டியில போறீங்க, வண்டியில இடிச்சிடுறாங்க, நீங்க எக்ஸ்ட்ரா கூட சொல்லி கூட நீங்க பண்றீங்க. நீங்க அவங்களுடைய நீங்க வாங்கணும்னு நினைச்சதான் தப்பு. உங்களுக்கு வர வேண்டிய காசு வரணும்ன்றதுக்காக நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பேசிக்கலாம். இந்துயிசம்ல ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு எறும்பு வந்து இதுல இருக்கும், ஒரு கீழே விழுந்துரும், தண்ணியில விழுந்துரும். அத வந்து ஒரு குச்சி வந்து ஒரு முனிவர் வந்து குச்சி போடுவாரு. அது குச்சி வந்துட்டோம்னு சொல்லிட்டு அது தண்ணியில இருந்து வந்துட்டோம்னு ஒரு குச்சியை போடுவாரு. ஆனா அந்த குச்சி வந்து அந்த எறும்பு மேலேயே விழுந்து அந்த எறும்பு கீழே செத்துடும். அப்போ வந்து அவர் ஒரு கேள்வி கேட்பாங்க, இப்போ அவர் செஞ்ச செயல்னால அவர் பாவம் வருமா புண்ணியம் வருமானு ஒரு டிஸ்கஷன், பிலாசபிக்கல் டிஸ்கஷன். ஸோ சொல்லுவாங்கன்னா அவரு வந்து ஒரு குட் இன்டென்ஷன்ல தான் அந்த எறும்பை காப்பாற்ற போட்டாரு. குட் இன்டென்ஷன்ல போட்டதுனால அந்த ஆக்டிவிட்டியுடைய அவுட்புட் வந்து தப்பா கூட போயிருக்கலாம். கரெக்ட். அது முக்கியம் கிடையாது, அவருடைய இன்டென்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் வரும்ன்ற மாதிரி கொண்டு போவாங்க. கண்டிப்பா. அது மருத்துவர்கள் கூட ஆபரேஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு மரணம் நிகழ்ந்தா கூட அவங்களுடைய இன்டென்ஷன் தான் முக்கியமே தவிர அவங்க வந்து அது மரணத்துக்கு அவங்க காரணம் இல்ல. அவங்க காப்பாத்தணும்ன்ற உணர்வுல தான் அவங்க செய்யறாங்க இல்லையா மருத்துவம். அந்த மாதிரி கூட நம்ம அந்த எல்லையில பாதுகாப்பு வீரர்கள் அவங்களுடைய கொலைகள் கூட இந்த நாட்டோட பாதுகாப்பை மையப்படுத்தி தான் இருக்கு.
அருமைங்க. இன்டென்ஷன் தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ அதே சுச்சுவேஷன் வந்து இப்போ அந்த எறும்பு வந்து தண்ணியில கீழே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வாண்டடா குச்சி எடுத்து போடுறேன்னு வச்சுக்கோமே, அது சாவட்டும்ட்டு. அப்ப நான் குச்சி ஓகே. போடும்போது அது ஆனா அது குச்சி அது மேல விடாம பக்கத்துல விழுந்து அது தப்பிச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோமே. ஸோ ம். அப்ப எனக்கு பாவம் வருமா புண்ணியம் வருமான்னு கேட்டா எனக்கு பாவம் தான் வரும். ஏன்னா என்னோட இன்டென்ஷன் தான் முக்கியம். அது சாவணும் தான் ஓகே. தூக்கி போட்டேன். ஆனா அது அதை வச்சு பழச்சு வந்துருச்சு. பட் அது வந்துருச்சு. என்ன இன்டென்ஷனோட நீ போட்டன்றதுதான் நம்மளுடைய ஓகே. ரிசல்ட். ஸோ அது அதனால நீங்க கருத்துல நம்ம வச்சுக்கணும். ஸோ அது இன்டென்ஷன் தான் நம்ம இண்டிவிஜுவல் சொல்லுவாங்க. இன்டென்ஷன் தான் முக்கியம். முக்கியம். ஓகே. தேங்க்ஸ். அதாவது மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆக்டிவிட்டிஸை நம்ம போட்டு நம்ம இது பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஆமா, அவன் ஆமா. பொருள் பார்க்கல. எனக்கு வர வேண்டியதை நான் வரது தான் என்னுடைய எய்ம். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளஸ் 2 ஆட் பண்ணி போட்டதெல்லாம் தப்பு கிடையாது. என்னுடைய காசு எனக்கு வரதுக்காக நான் பண்ணனே தவிர அவனுடைய காசு எனக்கு வரதுக்காக நான் பண்ணல. அப்போ ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஓகே அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். கண்டிப்பா. தேங்க்யூ. நன்றி. லலிதா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஹவு இஸ் தியான முகாம் யூஸ்ஃபுல் கன்சிடரிங் ஐயா சேஸ் தியானத்தை விடு ஞானத்தை பெறு. ஓகே, நீங்க வீடியோல வந்து கேட்க முடியுமா இல்ல ஆடியோல வந்து கேளுங்க, என்ன மீன் பண்றீங்க? நீங்க தியான முகாம் அட்டன் பண்ணீங்களா இல்ல ஞான முகாம் அட்டன் பண்ணீங்களா? இல்ல நான் வந்து ஞான முகாம் மட்டும்தான் அட்டன் பண்ணிருக்கேன். சரிங்கம்மா, இப்ப தியான முகாம் அட்டன் பண்ணலாமா வேணாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா. சோ அப்பதான் சரி அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா, how will it be useful அப்படிங்கிறது தெரியல. இப்ப ஐயா சொன்ன ஞான முகாம் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? கண்டிப்பா. அப்ப ஐயா பண்ற தியான முகாமும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அட்டன் பண்ணுங்க. ஓகே. ஓகே, தேங்க்யூ. வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்தா ஆன்சர் பண்ணலாம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ சார். சொல்லுங்க ராஜேஷ். இப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்து அகம் புறம் ரெண்டா பேச்சு. ஸோ அகத்துல நம்ம அடைய வேண்டிய நிலை வந்து விடுதலை, அக விடுதலை. ஸோ அது வந்து ஐயா இது கொடுத்த ஞானம் வந்து புரிஞ்சுது. அதை நம்ம அடைய வேண்டிய ஹையஸ்ட் ஸ்டேஜ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா போதும். அதுதான் மேக்ஸிமம். இப்போ அதே மாதிரி புறத்துல நம்ம ரீச் பண்ண அதுக்குன்னு ஏதாவது விடுதலை, அக விடுதலை மாதிரி புறத்துல அது விடுதலை இருக்கா, இல்ல புறத்துல நம்ம அடைய வேண்டிய ஹையஸ்ட் ஸ்டேட் என்ன? எக்ஸ்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் தான் அது. அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன வார்த்தை வரும்? அமைப்பு. அமைப்பு, ஏற்பாடு. ஏற்பாடு. ஆமா, பெட்டர் ஏற்பாடுன்ற மாதிரி புறத்துல நல்ல ஏற்பாடு செஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நீங்க உங்க ரூம்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு என்ன தேவைப்படும்னா 10 பேரும் சாப்பிடணும்,
10 பேரும் நல்லா தூங்கணும், வெயில் மழையில நனையக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. 10 பேருக்கும் ஒரு துணை தேவைப்படும், ஆப்போசிட் ஜெண்டர் தேவைப்படும், 10 பேருக்கும் குழந்தை தேவைப்படும், குழந்தைங்களுக்கு சாப்பாடு தேவைப்படும், குழந்தைகளுக்கு தங்கத்துக்கு இடம் தேவைப்படும், குழந்தைங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க தேவை வரும், அவங்களுக்கு குழந்தை தேவைப்படும். ஸோ இதுதான் நீட்ஸ். இந்த 5 மேஸ்குலோ ஹைரார்கிக்கல் நீட்ஸ் இருக்குல்ல, ஃபுட், செக்யூரிட்டி, பிலாங்கிங், ஜாப், செல்ஃப் எஸ்டீம். ஸோ இந்த 5 நீடு தான் எல்லா ஹியூமன் பீயிங்க்குமே இருக்கும். ராஜேஷ். ஸோ இந்த 5 நீடை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டா, புற ஏற்பாடு பண்ணிக்கிட்டா, அதுதான் ஆப்டிமம். எது பெட்டரோ அதுதான் பெட்டர். நம்ம புறத்துல அதுதான் கோல். அகத்துல வந்து அக விடுதலை கோல், புறத்துல எது ஆப்டிமம் அரேஞ்ச்மெண்ட், பெட்டர் ஏற்பாடு தான் அல்டிமேட்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. தேங்க்யூ. அந்த புற ஏற்பாடுன்னும் போது, இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம சொசைட்டில நம்மளுக்கு எல்லாரையும் படிக்க வைக்கிறோம், பசங்களை படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு அவங்க வேலைக்கு போகிறது 20 வருஷம் ஆகுதுன்னா 20 வருஷம் நம்ம சாப்பாடு போட்டு வைக்கிறோம். சப்போஸ் இதே வந்து ஏதாவது இந்த கொரோனா வந்து நம்ம உலகமே கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, அப்போ நம்ம இவ்வளோ ஏற்பாடுலாம் பண்ணி கொடுக்க முடியாது. ஆனால் அப்போதைக்கு என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அது பெஸ்ட் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுப்போம். ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ண வேண்டியதான். இப்போ இங்க இருக்கிற குழந்தைங்க நம்ம இப்படி பண்றோம், இதே யூஎஸ்ல இருக்கிற குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவாங்க. இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க 10 வயசுல வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க குழந்தைங்களாம். ஸோ அப்போ அவங்களால சுமாராக தான் பண்ண முடியுது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன், டைம்ல பொறுத்து என்ன பெட்டரா நம்ம எக்ஸ்டர்னல் ஏற்பாடு பண்ண முடியுமோ அது பண்ணிக்கலாம், கொடுக்கலாம். நமக்கும் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். அதுதான் அல்டிமேட். அதுதான் ஆப்டிமம் அரேஞ்ச்மெண்ட் சொல்றோம். எது முடியுதோ அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமுக்குள்ள நம்ம பண்ணிக்கலாம். அந்த பிசிக்கல் நம்ம எங்க இருக்கிறோம், என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறோம், அது அங்கிருந்து என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே ராஜேஷ். இந்த ஆப்டிமல் அரேஞ்ச்மெண்ட் எது அப்படின்ற கொஸ்டின் வரும்போது தான் அப்போதான் அந்த கேபிட்டலிசம், கம்யூனிசம், நேஷனலிசம் எல்லாமே வருது. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கான்செப்டும் வந்து புட் ஃபோர்த் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க கேபிட்டலிசம் பண்ணா பெட்டர் ஆவீங்க அப்படின்னு ஒரு கண்ட்ரி சொல்லுது, இன்னொரு கண்ட்ரில இல்ல கம்யூனிசம் பண்ணாதான் நல்லா இருக்க முடியும்னு சொல்லி ட்ரை பண்ணுது. இந்த மாதிரி பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. எதுக்குன்னா அந்த ஆப்டிமம் அரேஞ்ச்மெண்ட் தான். அப்புறம் அது பண்ணி பார்த்துட்டு பல கண்ட்ரில கம்யூனிசம் ஃபெயில் ஆயிடுது, கேபிட்டலிசம் சக்சஸ்ஃபுல்லா வரும்போது கேபிட்டலிசம் பெட்டர், அதை ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிசிக்கல் வேர்ல்ட்ல நம்மளுக்கு ஆப்டிமம் அரேஞ்ச்மெண்ட் தேவை. அந்த ஆப்டிமம் அரேஞ்ச்மெண்ட்டை எந்த பிலாசபி கொடுக்குது, எந்த இசம் கொடுக்குது அப்படின்றது செகண்ட் இயர். அடுத்த கொஸ்டின். அப்புறம் அந்த பிலாசபிக்கல் டிபேட்ல வரும், கேபிட்டலிசம் பெருசா, கம்யூனிசம் பெருசா, சோசியலிசம் பெருசா, எதை ஃபாலோ பண்ணணும், எது பண்ணா யாருக்கு எவ்வளவு லாபம் வரும் அப்படின்றதுலாம் அடுத்த பிலாசபிக்கல் ஃபைட்.
நம்ம இன்னும் கட்டளைகளுக்குள்ளேயே போல, வெறும் புறம்னா என்னன்னு மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். புறம்னா என்ன, புறத்துக்காக அகத்தை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். மேபி நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம கட்டளைகளுக்குள்ள நம்மளும் போகலாம். ஸோ இந்த பேசிக் தான் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் புரிஞ்சுதுன்னா நம்ம மற்றெல்லாம் ஈஸியாக டக்குன்னு போயிடலாம். ஸோ இதில் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இன்னொரு 5 minutes இருக்கு. பார்ப்போம். ஐயா சொல்லுங்கய்யா. இப்போ மனித மனம் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நல்ல அழகா யூகிச்சு சொல்றீங்க. இப்ப இதுதான் டாப் லெவலா, இல்ல இதுக்கு மேல ஏதாவது ஒரு வளர்ச்சி மனித மனம் அடைய வாய்ப்பு இருக்கா? இல்ல ஏற்கனவே அந்த சித்தர்கள் மாதிரி ஒரு மகான்கள் எல்லாமே மனித மனத்தை வச்சு ஏதாவது சாதனைகள் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க கருதுறீங்களா? இல்ல அந்த மாதிரி பண்ணிருக்க சான்ஸ் இல்ல. அந்த மாதிரி சாதனை பண்ணி நம்ம கண்ணிற்கு இருந்திருக்கும்ல. ஆமா, எதுவுமே இல்ல இல்ல. இல்ல. ஸோ அதனால அது ஜஸ்ட் நம்மளுக்கு அது பறந்துருக்காங்க, கோல்டெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு நம்ம ஸ்டோரிஸ் தான் இருக்கு நம்ம கிட்ட. ஆமா, ஸோ அதனால அது அதை வச்சு நம்ம ப்ராக்டிக்கலா பேச முடியாது இல்லை. இப்போ ஆமா, ப்ராக்டிக்கலா வந்து மொபைலை யூஸ் பண்றோம், ஃப்ளைட்ல பறக்கிறோம், மூணுக்கு வரைக்கும் சேட்டலைட் அனுப்பிச்சு சேட்டலைட்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம 2 பேரும் கரெக்டா. ஸோ ஆமா, ஸோ அந்த அந்த மாதிரி பிசிக்கலா நம்ம காமிக்கணும்ல எக்ஸ்டர்னலா. ஆமா. அந்த மாதிரி இல்லாதனால நம்ம அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு தோணுது. ஓகே. இல்ல இப்போ இந்த மனித மனத்துக்கு வேற ஏதாவது நெக்ஸ்ட் லெவல் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்க ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க இல்லையா? இந்த மாதிரி திடீர்னு ஒரு 15,000 வருடங்களுக்கு முன்பு வந்து ஒரு வளர்ச்சி மூளையில ஏற்பட்ட வளர்ச்சி தான் இந்த மாதிரி மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சான்ட்டு. அது மாதிரி இதுதான் எண்டா, அல்லது இதுக்கு மேலேயும் மனித மனம் வந்து ஏதாவது ஒரு வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கா? வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு, வீழ்ச்சி அடையும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ நம்ம சிம்பிளா எடுத்துக்கணும்னா நம்ம இந்த 5 சென்சஸ்ன்னு சொல்றோம்ல, 5 அறிவு உள்ள அனிமல். நம்ம 6வது அனிமல். ஸோ 5 சென்ஸ் உள்ள அனிமல்ஸ் இருக்கு. நம்ம 6வது அறிவா வரோம். இப்போ அந்த 6வது அறிவுல வந்து அந்த இன்டெலெக்ட் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டா அது 7வது அறிவு ஆகுது. அதுதான் நம்ம என்லைட்மென்ட் சொல்றோம். ஸோ அவங்களதான் நம்ம வேற ஒரு ஸ்பீஷிஸ் சொல்றோம். ஸோ என்லைட்டன் ஃபிளவர்டு ஸ்பீஷிஸ்ன்னு சொல்றோம், புத்தான்னு சொல்றோம். இந்த பீப்புள் வந்து அதிகமாகலாம், 7வது அறிவு உள்ள மனிதர்கள் அதிகமாகலாம். அதுதான் வளர்ச்சியினுடைய எடுத்துக்கிறது. ஸோ அந்த இதுக்கு மேலே நீங்க வேற மாதிரியும் அது போகலாம். இப்போ இது வந்து நம்ம சிங்கிள் லைன்ல இருந்து யோசிக்கிறோம். 5th சென்ஸ், 6th சென்ஸ், 7th சென்ஸ்ன்ட்டு. இப்போ நம்ம 6th சென்ஸ்ல இருந்தே வேற எல்லாம் கூட வரலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வருது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டடா நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் அது செல்ஃப் லேர்ன் பண்ணுது, அதுவே லேர்ன் பண்ணிக்குது. ஸோ அதுவே லேர்ன் பண்ணி அதுவே டிசைட் பண்ணுது. ஸோ அதோட டிசிஷன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம இந்த கேம்ஸ் கோல்ஃப்லாம் ஆடுவோம், செஸ்லாம் ஆடுவோம். ஸோ அந்த கால்குலேஷன்லாம் வந்து இது வரைக்கும் 2000 வருஷமா நம்ம கேம் விளையாடி இருக்கிறோம். அதுல யாருமே விளையாடாத அளவு, அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கூட விளையாடாத அளவுக்கு சூப்பரா விளையாடுது, எக்ஸ்பர்ட் மாதிரி அது. ஸோ அப்போ வந்து அது வெறும் இன்டெலெக்ட் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு எமோஷன் இல்லை. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எப்படின்னா, நீங்க ஏதாவது ஒன்று செய்யறீங்கன்னா, ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறீங்க, ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா, இது எப்படி மனித குலத்துக்கு யூஸ் ஆகும், எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யூஸ்ஃபுல் ஆகும்னு யோசிப்போம். நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுடைய எமோஷன் சிஸ்டம் வந்து
ஓகே நம்ம குட்டி நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்து நல்லா இருக்கணும், நம்ம ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் வந்து டிஃபால்ட் அது. ஸோ அதனால எமோஷனோட நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஸோ நம்ம அறிவு மொத்தமே வந்து எமோஷனல் சப்போர்ட்டிவா தான் இருக்கும். ஆனா இப்போ கிரியேட் ஆகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அப்படி கிடையாது. அது வந்து இன்டெலிஜென்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகும், இந்த எமோஷனல் சிஸ்டம் கனெக்ட் ஆகல. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரை வந்து இந்த ட்ரெயின் ட்ராக் இருக்கும், அந்த ட்ரெயின் ட்ராக்கு வந்து ஒரு லிவர் மாதிரி வச்சிருப்பாங்க. நீ வந்து ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, ஒரு 10 பேர் இந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ ட்ரெயின் வந்து 10 பேரை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ நீ அந்த லிவரை ஆன் பண்ணினா அந்த ட்ரெயின் இப்படி போய் அந்த ஒருத்தரை மட்டும் தான் இடிக்கும். ஸோ 10 பேர் சேவ் ஆயிடுவாங்க, ஒருத்தர் தான் சாவாங்க. ஸோ அப்போ அந்த லிவரை வந்து நீ ப்ரெஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்றாங்க எல்லாமே. ஒரு 10 பார்ட்டிசிபென்ட்ஸ், ஒரு 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க. 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன சொல்றீங்கன்னா, 10 பேரை காப்பாற்ற ஒருத்தரை பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த மாதிரி பிசிக்கலா போயிட்டு ஒரு நிலத்துல போயிட்டு ஒரு ட்ராக் செட் பண்ணி அந்த 10 பேரை வச்சு அப்புறம் இங்க ஒருத்தரை வச்சு இவர் கையில லிவர் கொடுத்தாங்க. ட்ரெயின் வரும்போது பிரஸ் பண்ணுங்கன்னா யாருமே, ஏன்னா அந்த ஒருத்தர் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அப்போ ஒருத்தர் சாவுக்கு நம்ம காரணமாகிறோன்ற இந்த எமோஷன் அட்டாக் பண்ணும்போது நம்மள யாருமே அதை அந்த பிரஸ் பண்றது இல்லை. அது ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது எல்லாருக்குமே. அது அப்புறம் தான் இருக்காங்க, நம்ம திங்க் பண்ணும்போது அப்டிராக்டா திங்க் பண்றோம், இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவேன்ட்டு. ஆனா ஆக்சுவலா பண்ணும்போது அது எமோஷன் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகும்போது அதோட கான்சிக்வன்ஸ்லாம் நமக்கு தெரியுது. அப்போ நம்ம அந்த இன்டெலெக்சுவலா திங்க் பண்ண விஷயத்த கீழே போட்டுருவோம், எமோஷன் சிஸ்டம் மேல வச்சுக்கிறோம் ஹியூமன் பீயிங்க்கு. ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி கிடையாது. அது பியூரா கால்குலேட்டிவ் ஆகும். 10 பெருசா 1 பெருசா 1 பலி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு லிவரே பிரஸ் பண்ணுது. வந்து அது வேற மாதிரி ஒரு இன்டெலெக்ட் ஆகுது, ஆபரேட் ஆகுது. அது எமோஷன் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகல, எமோஷனோட கனெக்ட் ஆகல. ஆமா, கனெக்ட் ஆகல. சோ அது வந்து பவர்ஃபுல்லா ஆகலாம் இன்னொரு 1000 வருஷத்துல. இப்ப நம்ம எப்படி குரங்கெல்லாம் ஓரம் தள்ளிட்டுமோ அந்த மாதிரி நம்மள மனுஷன்லாம் தள்ளிடலாம். தள்ளிட்டு அது ஒரு இண்டிவிஜுவல் அது ஒரு ஸ்பீஷஸா கூட ஆகலாம். வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. நம்மளும் குரங்கு எல்லாம் ஒன்னதான் ஓடிட்டு இருந்தோம். சோ திடீர்னு பார்த்தா ஒரு மனம்ன்ற ஒரு அறிவு வந்துச்சு. அறிவு வந்தோடனே அப்படியே ஓரம் தள்ளிட்டோம். நம்ம காட்டை நம்ம பிடிச்சோம், காட்டை ஒதுக்கிட்டோம். நீங்களாம் ஓரமா போங்க, இது எங்க நாடுன்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் கூண்டுக்குள்ள போட்டோம், ஓரமா தள்ளிட்டோம். நம்ம தான் ராஜ்யம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கோழி பண்ண வச்சுக்கிட்டோம். அது போடுற முட்டையும் நம்மளுக்கு தான், அது வளர்ற கோழியும் நம்மளுக்கு தான், அந்த கோழியும் நம்மளுக்கு தான். ஸோ நம்ம அதை பிடிச்சிட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி அதை ஒதுக்கிட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஒதுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகே, நம்ம ஹியூமனா இருக்கிறதால நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவா இருப்போம். நம்ம கொஞ்சம் ஒதுங்கும் போது குரங்கு அப்படிதான் இருக்கும். நம்மள வந்து பிடிச்சி ஓரமா தள்ளிட்டாங்க அப்படின்னு. கண்டிப்பா. அந்த ரிட்டர்ன் ஆஃப் ஏப்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் படத்துல கூட அதை காமிப்பாங்க. ஆமா, அதெல்லாம் வரும். அது ஆமா. தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே, யாருக்கு வந்து கேள்வி இல்லை எனக்கு, நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ். எல்லாரும் பொறுமையா கேட்டதுக்கு நன்றி. நம்ம அடுத்த செஷன்ல சந்திப்போம்.